ரொம்ப ஸ்மார்ட்டான, எஜுகேட்டடான பீப்பிள் வாங்கக்கூடிய, இல்ல செய்யக்கூடிய சில விஷயங்கள தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே பணம் வேஸ்ட் தான் பண்ணுது. ஸோ இதில வந்து சம் ரிச் பீப்பிள் 98% மிடில் கிளாஸ் பீப்பிள் தான் இந்த மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு நெறைய ரோஸ்டிங்கா தான் இருக்க போது. ஏன்னா, நான் மத்த வீடியோஸ்ல பார்த்ததுலருந்து தான் இந்த வீடியோ கிளிப்பிங் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ அம் கோயிங் டு இன்ஃப்ளூயன்ஸ் யூ ஆல் அ லாட். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க இந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தா அத மாத்திக்கலாம். அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. அதனால அஃபெண்ட் ஆயிக்காதீங்க. நானுமே இதுல சில மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம வெக்கேஷன் எங்கேயாவது போயிட்டு வரோம்னா, ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் நம்ம சொவீனியர் இல்லைன்னா கிஃப்ட் வாங்கிட்டு வருவோம். அது ஃபுட்டு பொருளாக இருந்தால் மட்டும்தான் அது யூஸ்ஃபுல். மற்றபடி வேற எதுனாலுமே வந்துட்டு அது வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆஃப் மணி தான். ஏன்னா நான் பண்ணியிருக்கேன் அந்த மிஸ்டேக். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் வந்துட்டு கொடைக்கானல் போயிட்டு வரும்போது, இல்லை ஊட்டி போயிட்டு வரும்போது ஷால்லாம் வாங்கி கொடுத்தேன். அது யூஸ் பண்ணவே இல்லை. நிறைய பேர் எனக்கே தெரியும். ஸோ ஏன்னா நமக்கு கிளைமேட்டுக்கு அது தேவையே இல்லை. நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தேடி தேடி அலைஞ்சு செலவு பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வெக்கேஷன் ட்ரிப்பை தான் நம்ம வந்து அது ஷாப்பிங் ட்ரிப்பாக மாற்றிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோம் டெக்கார். இந்த மிஸ்டேக் நான் நிறையா பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹோம் டெக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் டெக்கார் ஹால், ஷாப்பிங் ஹால் அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரில. சில பொருட்களை பற்றி குட் பர்ச்சேசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறத பற்றி போட்டால் அது வந்து ஷாப்பிங் ஹால்னு நினச்சிக்கிறாங்க. அது ஷாப்பிங் ஹால் கிடையாது. நம்ம வாங்குற ஒரு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் ஜஸ்ட் இது வந்து அழகாக்கும், இது வாங்கினீங்கன்னா இது சூப்பராகும், எந்த அந்த பொருளால் எந்த பிரயோஜனமும் இல்லை, அதுதான் டெக்கார் பீஸ் என்ன கேட்டால். ஸோ அந்த மாதிரியான சில டெக்கார் பீஸ் என்கிட்ட இருக்குது. பட் இட் ஹாஸ் அ மீனிங் பிஹைண்ட் இட். ஸோ அதனால அதை மட்டும் வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோம் ரெனோவேஷன். ஹோம் ரெனோவேஷனும் நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் பார்க்கலாம். ஒரு பழைய வீடை ரெனோவேட் பண்ணுறோம், இல்லை வந்து வேற ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே வந்து இதை புதுப்பிச்சு தான் ஆகணும், அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஓகே. பிளாஸ்டிக்லாம் வந்து கிளாஸாக மாற்றுறது, இந்த மாதிரினா சில ஹெல்த்தியான விஷயங்களுக்கு போகிறது ஓகே. பட் நல்லா இருக்கும். அதை வந்துட்டு திரும்பவும் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுவாங்க. இல்லை சில பேர் இடிச்சுட்டு ரெனோவேட்டே பண்ணுறாங்க வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாரும். ஸோ இந்த ரெனோவேஷன் வந்துட்டு இப்போ புதுசாக வீடு கட்டி உள்ளே போகிறாங்க அவங்க, ஒருத்தவங்களோட ஹோம் டூர் வீடியோ 5 வருஷம் கழிச்சு இதை ரெனோவேட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இப்போதானே வீடு கட்டினது அப்படின்றது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சான்லியர்ஸ் இல்லைன்னா வந்து ஃபால்ஸ் சீலிங் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் இப்போ தான் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 15-20 டேஸில் வீடு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். அதில் வந்துட்டு ஃபால் சீலிங் நாங்கள் போடல. ஏன்னா சிம்பிள் ஃபால் சீலிங்க்கு 50,000 அது போடுங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. அது வந்துட்டு யார் வந்து மேலே பார்க்க போகிறா, இல்லை வந்து ஒரு டைம் லைட்டு போட்டு காமிச்சிட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சுருவோம், கரண்ட் செலவாயிடும்னு. அதுக்கு எதுக்கு அவ்வளோ லேக்ஸ் கொடுத்தெல்லாம் வந்துட்டு சானலியர்ஸ் வாங்குறாங்க. லைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் எக்ஸ்ட்ரா வேகண்ட்டாக செலவு பண்ணி பண்ண வேணாங்கிறது என்னோட ஒப்பீனியன். அடுத்தது வெக்கேஷன் ஹோம். நம்ம வந்து ஸோ வெக்கேஷனுக்கு போனால் யூஸ் பண்ணுறதுக்கான ஹோம். அந்த ஹோம் வந்து நம்ம மற்ற நேரத்தில் ரெண்டல் பர்பஸ்க்காக விடுறது, அதுலேருந்து நம்மளுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணது ஓகே. பட் நம்ம போனால் தங்குறதுக்காக அப்படின்ட்டு ஒரு சொந்த ஊரில் இதுக்காக ஒரு வீடு கட்டுறது, அது வந்துட்டு ஏதோ சின்னதாக பண்ணால் ஓகேன்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ, அதை வந்து எக்ஸ்ட்ரா வேகண்ட்டாக செலவு பண்ணி அதை வந்து பெருசாக கட்டி அந்த மாதிரி பண்ணுறாங்க. இல்லை வினோதமாக நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக கட்டுறோம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோன்னு அதை பூட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து தூசி தட்டிட்டு போகிற மாதிரி. அது வேஸ்ட் ஆஃப் மணின்னு தான் எனக்கு தோணுது. அடுத்தது சீசனல் டெக்கரேஷன். அதில் முக்கியமாக கர்டைன்ஸ் மாற்றுறாங்க. நம்ம ஊரில் இப்போ வந்துட்டு பனியாக தான் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு 6 மணிக்கு அவ்வளோ பனியாக இருக்குது. 10 மணி ஆனோடனே வெயில் கொளுத்துது, அப்படி தலை வலிக்கிற அளவுக்கு வெயில் அடிக்குது. ஆனால் நம்ம வந்துட்டு சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் கர்டைன் போடுவோம், வின்டர்னு சொல்லிட்டு வின்டர் கர்டைன் போடுவோம், அப்புறம் வந்துட்டு குஷன் மாற்றுவோம். ஸோ இது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு நிஜமாவே ஸ்னோஃபால் ஆகுது, அவங்களுக்கு ஓகே. நம்மளுக்கு வந்துட்டு காட்டன் லினன் கர்டைன்ஸே வந்துட்டு நம்மளுக்கு எல்லா சீசனுக்குமே சஃபிஷியன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது எக்ஸ்ட்ரா வேகன்ட் வெட்டிங். இதை பற்றின தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா வேகன்ட் வெட்டிங்கில் எவ்வளோ விஷயங்களை நம்ம வந்துட்டு தேவையில்லாமல் செலவு பண்ணி நம்மளோட லைஃபே வந்துட்டு சஃபர் ஆக்கிக்கிறாங்க நிறைய பேர். இதுக்காக கடன் வாங்கி என்னை வந்து இவன் வந்து என்னை பார்த்து பெருமையாக பேசணும்,
நம்ம வந்து நல்லா வாழ்றத பார்த்து பெருமையா பேசினா, நம்ம பெருசா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணா வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க அவங்க. அவ்வளோதான். அத பத்தியே பேசிட்டு இருக்கணும்னு அவங்களுக்கு என்ன இருக்கா என்ன? நம்ம 10 ஜெனரேஷனுக்கு வந்து உங்க கல்யாணம் மாரி இருக்குமா? அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். எனக்கு புரியவே இல்ல. எக்ஸ்ட்ராவேகன்ட் வெட்டிங்க பார்த்தா எனக்கு காமெடியா தான் இருக்கு. ஏன் தேவையில்லாம செலவு பண்றீங்க? அம்பானி கல்யாணத்த பார்த்தா கூட எனக்கு அப்படிதான் இருந்தது. அடுத்தது ஃபர்ஸ்ட் பர்த்டே. எக்ஸ்ட்ராவேகன்ட் ஃபர்ஸ்ட் பர்த்டே. இது ரொம்ப நடக்குது. நாங்களும் ஃபர்ஸ்ட் பர்த்டே பண்ணோம் இல்லங்கள. ஆனா வந்துட்டு இதுக்கடுத்து ஒரு வீடியோ கிளிப்பிங் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நாங்களே பண்ணி, நாங்களே சில விஷயங்கள் எடுத்து பண்ணி செஞ்சோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத தாண்டி குழந்தைக்காக அப்படிங்கிறத மெயின் இம்பார்ட்டன்ட் போயிட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்காக ஒரு பார்ட்டிக்கு அதான் வெட்டிங் மாதிரியே தான் அவங்க வந்து வெளியில வந்து பகட்டுத்தன்மையை காட்டிக்கிறதுக்காக பண்ற ஒரு விஷயமா மாறிட்டு வருது. இது வந்து கொஞ்சம் பணம் கஷ்டத்துல இருக்கவங்களும் இதை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்குதுன்னு எனக்கு தோணுது. அடுத்தது ரொம்ப கொடுமையானது 6 மந்த் பர்த்டே, 5 மந்த் பர்த்டே, 4 மந்த் பர்த்டே இப்படிலாம் போடுறாங்க. ஸோ ஒவ்வொரு மைல்ஸ்டோனும் வந்துட்டு குழந்தைங்களுக்கு அழகு தான். ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் எல்லா மந்த்தும் சொல்லி போடுறோம். 1 இயர் 1 மந்த், 2 இயர் 2 மந்த் இந்த மாதிரியும் சொல்லிட்டு தான் போகலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம பர்த்டே கொண்டாடிட்டே இருந்தோம்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்காக தேவையில்லாமல் கேக் வெட்டு அந்த குழந்தைக்கு அந்த கேக் வெட்டணும்னு தெரியவா போகுது? கண்டிப்பாக கிடையாது. அந்த குழந்தை அந்த கேக்கு சாப்பிட போதான்னு தெரியல. இதில் வந்து பேபி ஃபோட்டோ ஷூட்டையும் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஃபோட்டோ ஷூட்டை பார்த்தா எனக்கு என்னமோ குழந்தைங்களை கஷ்டப்படுத்துன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்தது ஸ்மார்ட் ஹோம். இது வந்து ஒரு ஆட் தான் ஞாபகம் வருது. அந்த ஆட்ல வந்துட்டு ஸ்மார்ட் ஹோம் வச்சிருக்கவன் மழை பெய்யும் போது கதவை திறக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். ஆனா கூட்டு போட்டிருக்கவன் ஈஸியா திறந்துட்டு உள்ள போயிடுவான். ஸோ என்னதான் நம்ம ஸ்மார்ட் ஹோம் பண்ணாலும் திருடன் உள்ள வரணும்னு நினைச்சா எல்லா டெக்னிக்ஸும் கத்துக்கிட்டு வராங்க. ஏன்னா நம்ம வந்து சைபர் கிரைம்லாம் பார்க்கலையா என்ன? ஸோ வந்துட்டு சேஃப்டிங்கிறது முக்கியம் தான். பட் ஸ்மார்ட் அப்படிங்கிற பேர்ல ஸ்மார்ட் ஹோம் ஓவர்லோடடா அது போயிட்டு இருக்கு. ஒரு வீடியோல பார்த்தேன். ஸ்மார்ட் ஹோம் ஓவர்லோடட் அப்படின்னு அந்த டைட்டில் வச்சிருந்தாங்க. அது நிஜம் தான் தோணுது. எல்லாமே நாங்கள் வந்து ஸ்மார்ட்டா பண்றோம், எல்லாத்தையுமே வந்து ரிமோட்ல கண்ட்ரோல் பண்றோம்னு தேவையில்லாம பணம் செலவு பண்றோம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் சாரீ. ரீசெண்டாக எனக்கு ஞாபகம் இருந்து ஜோதிகா சாரீ ட்ரெண்ட் ஆனிச்சு. ஸோ எல்லாரும் வந்துட்டு ஜோதிகா சாரின்னு ஒரு லட்சக்கணக்கில் சாரீ வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. விலை கம்மியா இல்லை விலை கூட. ஸோ அந்த மாதிரி தான் சாரீ கட்டணும்னு இருக்கா என்ன? நம்ம வந்து யூனிக்காக கூட கட்டிக்கலாமே. யூனிக்காக கட்டுறதுலே வந்துட்டு யூனிக்காக இருக்கிறது தானே அழகே. அவங்கள மாதிரியே நம்ம இருக்கணுமா என்ன? நம்ம வந்து ஜோதிகா ஆக முடியாது. ஸோ வந்துட்டு ஜோதிகா வந்து நம்மளா ஆகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ நம்ம மட்டும் ஏன் அப்படி ஆசைப்படணும்? நம்ம யூனிக்காக இருக்கலாம். தேவையில்லாமல் எதுக்கு அதில் செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு தோணுது. அண்ட் லாஸ்ட் ஒன், குழந்தைங்களுக்கான க்ளோத்ஸ் அண்ட் டாய்ஸ். பெண் குழந்தைக்கு வந்து பேண்ட் ஷர்ட்டையும் வாங்கி கொடுத்துட்டு ஃப்ராக்கையும் வாங்கி கொடுத்துட்டு, ஆனால் அவங்க பேண்ட் ஷர்ட்ல தான் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஸோ ரெண்டுமே வாங்கி கொடுத்தது நம்ம தான். ஆனால் அதில் ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ராக் வாங்கி கொடுத்து அதை போடவே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறோம். தப்பை வந்து பண்ணுறது வந்து பேரண்ட்ஸ் தான். எல்லாத்தையும் காசு ஏகப்பட்டது கொடுத்து வாங்கி கொடுத்துட்டு அவங்களை சின்ன பிள்ளையிலே கெடுக்க பார்க்குறோம். ஸோ அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் வாங்கி கொடுத்தா அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.